Hello friends, welcome to Rasi Tips. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ராசி டிப்ஸ் சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ இருக்க பாத்தீங்கன்னா வெயில் காலம் வந்துருச்சு. இந்த வெயில் காலத்துல மட்டும் இல்லாம எல்லா நாளுமே நம்ம வேர்வையோட ஸ்மெல்லே இல்லாம ஒரு நல்ல ஒரு குட் ஸ்மெல்லா இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். இதுக்காக 1000 2000 செலவு பண்ணி காஸ்ட்லியான பர்ஃப்யூம்ஸ்லாம் நம்ம வாங்க வேண்டாம். சீப் ரேட்ல பெஸ்ட்டான ஒரு சூப்பரான ஒரு பர்ஃப்யூம் தான் காட்ட போறேன். இந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டா இருக்கும். எல்லாருக்கும் இந்த ஸ்மெல் பிடிக்கும். இந்த பர்ஃப்யூமை நீங்கள் போட்டிருக்கும்போது எல்லாரும் கண்டிப்பாக கேட்பாங்க, இது என்ன ஒரு ஸ்மெல்லு, நல்லா இருக்கே, நல்ல மைல்டான ஒரு ஸ்மெல்லாக இருக்கேன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு மைல்டான பர்ஃப்யூம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் எடுத்திருக்க பர்ஃப்யூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாவண்யா பிராண்டோட காலர் பர்ஃப்யூம் பவுடர் தான் எடுத்திருக்கேன். சென்ட்டு, ஸ்ப்ரே, அத்தர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ஒரு சாதாரண ஒரு பவுடர் தான். ஆனால் ஸ்மெல்லு மட்டும் அவ்வளோ தூக்கலாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ஸ்மெல்லு பிடிக்கும். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபேன்சி ஷாப்லலாம் கிடைக்கும். நீங்கள் பெரிய கடைகளில் கேட்குறத விடவும் சின்ன ஃபேன்சி கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதை வந்து பிஸ்கட் பவுடர்னு சொல்லுவாங்க. இந்த பவுடரை நான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டது பிஸ்கட் பவுடர் தான் தெரிஞ்சுட்டேன். எனக்கு இந்த பவுடரை ஃபஸ்ட்டு யார் அறிமுகப்படுத்துகிறான்னு சொன்னால் என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இந்த பர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அவங்க பக்கத்தில் போனாவே ஒரு நல்ல ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் ஒரு ஸ்மெல்லு கிடைக்கும். நான் அவங்கள்ட்ட கேட்டேன், உங்கள் பக்கத்தில் வந்தாவே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கே, நல்ல சாக்லேட் ஃப்ளேவர் மணக்குதே, என்ன போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இது வந்து ஒரு பிஸ்கட் பவுடர்னு சொல்கிறது, இந்த பவுடர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. அதிலேருந்து நானும் எங்கே ஃபேன்சி ஷாப் போனாலும் இந்த பவுடர் வாங்கிடுறது. இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். எல்லாராலையும் ஈஸியாக வாங்கக்கூடிய ஒரு ரேட்டில் தான் இருக்குது. 20 ரூபா முன்னாடி விற்றுச்சு. இப்போ இந்த டப்பாவோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிக்கிட்டனால 25 ரூபாய்க்கு கிடைக்குது. இந்த பிஸ்கட் பவுடர் வந்து எனக்கு ரெகுலராக நான் வாங்குகிற ஃபேன்சி ஷாப்பில் தான் என்னால் வாங்க முடியும். ஆனால் நான் அந்த ஃபேன்சி ஷாப்புக்கு போனால் மட்டும்தான் என்னால் வாங்க முடியும். போகாத சமயத்தில் என்னால் திடீர்னு இந்த பவுடர் தீர்ந்திருக்க சமயத்தில் என்னால் வாங்க முடியாது. ஆனால் நேற்று பட்ஸ் டு ப்ளூம் சேனலில் இருந்து சிஸ்டர் வந்து இந்த பிஸ்கட் பவுடர் சம்மந்தமாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிஸ்கட் பவுடர் வந்து திருச்சி மங்களன் மங்கலில் கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சிஸ்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா திருச்சி மங்களன் மங்களுக்கு நான் அடிக்கடி திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு போயிருக்கேன். எனக்கு அங்கே பிஸ்கட் பவுட்ரு விற்கிதுங்கிற விஷயம் தெரியாது. நேற்று பட்ஸ் டு ப்ளூம் சேனலை பார்த்ததுக்கப்புறம் தான் பிஸ்கட் பவுட்ரு மங்களன் மங்கலில் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் திருச்சி மங்களன் மங்களுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்கட் பவுடரை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனாலும் உங்கள் வீட்டு சைடில் ஃபேன்சி ஷாப் இருந்துச்சுன்னா ஃபேன்சி ஷாப்பில் பிஸ்கட் பவுடர்னு கேட்டு பாருங்கள். இல்லை இந்த லாவண்யா காலர் பர்ஃப்யூம் பவுடர்னே கேட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த ஃபேன்சி ஷாப்பில் இல்லைனாலும் நீங்கள் அவங்களையே இந்த பிஸ்கட் பவுடர்னு சொல்லி வாங்கி தர சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க. இப்போ இந்த பிஸ்கட் பவுடரோட ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கட் பவுடரை நம்ம கொஞ்சம் எடுத்தால் போதும், அதோட ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக நல்ல மைல்டாக ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கும். இதோட ஸ்மெல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற லேபிளை நம்ம எடுத்ததுக்கப்புறமா இந்த லேபிளோட கம்மு லைட்டாக மூடியில் கொஞ்சம் பிசுன்னு இருக்கும். நம்ம திறக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த லேபிளில் நம்ம கை ஒட்டிட்டு டக்குன்னு அந்த டப்பாவை திறக்கும் போது டக்குன்னு கீழே கொட்டிடும். அதுதான் இதோட மைனஸு. ஏன்னா நான் நிறைய டைம் இதை அனுபவிச்சிருக்கேன். இது டப்பாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். நம்ம வாங்குகிற ரேட்டு பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்போம். அதுக்கு தகுந்த கொஞ்சமாக தான் இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்ம கை அந்த மூடியில் ஒட்டிட்டு டக்குன்னு கீழே கொட்டிடும். பிஸ்கட் பவுடரை நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப பிஸ்கட் பவுடர் கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன சைஸில் ஒரு டப்பா தான் எடுத்து வச்சுக்குவேன். அதுக்காக நான் எடுத்திருக்க டப்பா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஜுவல் பாக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஜுவல் பாக்ஸில் தான் நான் இந்த பிஸ்கட் பவுடர் கொட்டாமல் இருக்கிறதுக்கு வச்சுருப்பேன். இந்த வீடியோவை நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. இதை வச்சு நம்ம வீடியோவில் காமிச்சோன்னா கண்டிப்பாக எல்லா சிஸ்டர்ஸும் இதோட நேம் என்ன, இது எங்கே கிடைக்கும் எல்லாம் கேட்பாங்க. அதுக்காக இந்த லேபிள் இருக்கிற மாதிரி நம்ம புதுசாக வாங்கிட்டு அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணலாங்கிறதுனால தான் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. இப்போ நான் புதுசாக காமிச்ச இந்த பிஸ்கட் பவுடரில் லேபிள்லாம் இருந்துச்சு. அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட பேர் என்னங்கிறது. இந்த பிஸ்கட் பவுடரை நம்ம எப்படி யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் விபூதி குங்குமம்லாம் எடுத்தால் எந்த அளவு எடுப்போம் அந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக தொட்டால் மட்டும் போதும். இதோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸஸ்லலாம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு ஸ்மெல் தெரியவே தெரியாது. காஸ்ட்லியான பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணால் இருக்கிற ஸ்மெல்லை விட இது ஒரு பக்காவான ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் போட்டுட்டு யார் பக்கத்தில் போனாலும் என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள்.
இந்த பிஸ்கட் பவுடரை வேர்வை வடை தெரியாமல் இருக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற பெட்டு, பெட்ஷீட்டு, ஸ்க்ரீன் எல்லாத்துலேயும் இதை கொஞ்சமாக மைல்டாக எடுத்து அப்ளை பண்ணி வச்சுட்டிங்கன்னா வீடே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க இந்த பழைய பிஸ்கட் பவுடருக்கும் இப்போ புதுசாக வாங்கின பிஸ்கட் பவுடருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, பழசு வந்து நான் 20 ரூபா கொடுத்து வாங்கினேன், அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக இருக்குது, கலரும் லைட் கலராக இருக்குது. இப்போ புதுசாக வாங்கினது கொஞ்சம் ஒரு நூல் பெருசாக இருக்குது, ஆனால் ரேட் அதுக்கு தகுந்த மாதிரி 25 ரூபா. கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட், கொஞ்சம் தூக்கலாக பிங்க் கலராக இருக்குது. இதுதான் இப்போ நான் புதுசாக எடுத்துருக்கிற இந்த பிஸ்கட் பவுடரை இதையும் சேஃப்டியாக வைக்கிறதுக்காக நான் ஜுவல் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற ஜுவல் பாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த பிஸ்கட் பவுடரை நான் வச்சு எப்போதும் போல் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். பிஸ்கட் பவுடர் போட்டு வச்சுருக்க இந்த ஜுவல் பாக்ஸை நம்மளோட பர்ஸு, ஹேண்ட்பேக்கில் நம்ம வச்சுட்டு வெளியில் போகிறப்ப எடுத்துகிட்டு போகலாம். முக்கியமாக குழந்தைங்க வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த பர்ஃப்யூம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க வெளியில் அழைச்சிட்டு போகிற சமயத்தில் வாமிட் பண்ணாங்கன்னா அந்த வாமிட்டோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த பிஸ்கட் பவுடரை லைட்டாக அவங்க மேலே அப்ளை பண்ணுறோன்னா ஸ்மெல்லு ஒரு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், வாமிட் ஸ்மெல்லு அடிக்காமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இந்த பிஸ்கட் பவுடரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி கொட்டுதுன்னு? இப்போ நம்ம பாக்ஸ் வச்சுருக்கனால பிஸ்கட் பவுடர் பாக்ஸில் கொட்டிருச்சு. இதுவே நம்ம பாக்ஸ் இல்லாமல் கையில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணோன்னா கண்டிப்பாக எல்லாம் கீழே கொட்டி வேஸ்ட் ஆயிரும். பிஸ்கட் பவுடர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிஸ்கட் பவுடரை இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் பிஸ்கட் பவுடர் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.